நம் மாநில மாணவர்களுக்கு இடம் கொடுக்காத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதுடன் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இடங்களை மீட்டெடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதல்வரிடம் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார். பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் சென்று முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு அளித்தார். அதில் தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் தனியார் மருத்துவ கல்லூரிகளிடமிருந்து 65 முதல் 85% வரை இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் 35% கீழ் மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுவது அவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் கூடுதலாக மருத்துவ இடங்களை பெற்று நம் மாநில மருத்துவ மாணவர்களுக்கு இடங்கள் அளிக்காமல் தனிப்பட்ட முறையில் பல நூறு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகின்றனர். இதன் மூலம் புதுச்சேரி மாநில மருத்துவ மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர். மருத்துவக் கல்லூரி தொடங்கி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொண்டு நம் மாநில மாணவர்களுக்கு இடம் கொடுக்காத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதுடன் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இடங்களை மீட்டெடுக்க வேண்டும். புதுச்சேரி மருத்துவ மாணவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டிலேயே அரசு ஒதுக்கீடாக 50% மேலான இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் காது, மூக்கு, தொண்டை பிரிவின் கீழ் குரட்டையை கண்டறியும் ஆய்வகம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. சுகாதாரத்துறை மூலம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது, மூக்கு, தொண்டை பிரிவின் கீழ் உறக்கத்தின் போது குரட்டை ஏற்படும் பிரச்சனையை கண்டறிய ஆய்வகம் அமைக்கப்பட்டு இந்த ஆய்வகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இது பற்றி மருத்துவர் ஸ்டாலின் கூறுகையில் 35 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் மூலம் உறக்கத்தின் போது ஏற்படும் குரட்டை மற்றும் மற்ற குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை சிறப்பாக அளிக்க முடியும். மேலும் உறக்கத்தின் போது ஏற்படும் மூச்சடைப்பு, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் நோயின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குரட்டை விடுவதன் மூலம் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. அதனால் நுரையீரல், இருதய நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே குரட்டை பிரச்சனை உள்ளவர்கள் ஆய்வகத்தில் இலவசமாக சோதனை செய்து காது, மூக்கு, தொண்டை மருத்துவரை அணுகலாம் என்று தெரிவித்தார். மேலும் இந்த சிகிச்சை உடனடியாக அளிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் கூறியுள்ளார். காரைக்காலில் நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு 2 மாதத்திற்கு மேலாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு இல்லாததை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக அலுவலகத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு 2 மணி நேரத்திற்கு மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் உரிய பணி பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து AISF சார்பில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக வாயிலில் நாடகத்துறை மாணவர்கள் சிதைக்கப்படும் பெண்ணுரிமை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் செய்து கொல்லப்பட்டது. பீகார் மாநிலத்தில் தலித் மாணவி கூட்டு பாலியல் செய்யப்பட்டதை கண்டித்தும் தமிழ்நாடு மாநிலம் கிருஷ்ணகிரியில் NCC பயிற்சி முகாமில் அங்குள்ள பயிற்சியாளரால் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதை கண்டித்தும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்களின் சிதைக்கப்படும் பெண்ணுரிமை என்ற தலைப்பில் நாடகம் வழியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போராட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் AISF கிளை செயலாளர் ஆகாஷ் தலைமை வகித்தார். கிளை தலைவர் பூஜா முன்னிலை வகித்தார். AIYF முன்னாள் மாநில செயலாளர் அந்தோணி, எழிலன், AIYF புதுச்சேரி மாநில செயலாளர் சத்யராஜ், சுகுமார், பிரேம்நாத், முரளி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நன்றியுரை AISF கமிட்டி உறுப்பினர்கள் லோகேஷ், முகிலன் ஆகியோர் ஆற்றினர். லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ பூஞ்சோலை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் உள்ளது. ஆலய பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற பின்பு புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP,
முன்னாள் பாஜக தலைவர் சாமிநாதன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரன் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு 280 மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினார். பள்ளி முதல்வர் ராமச்சந்திரன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். பின்னர் இண்டிபெண்டன்ஸ் டே மார்ச் பாஸில் சுழற்கோப்பை வாங்கிய மாணவர்களை பாராட்டி கோப்பை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் நிலை 2 பாரி விழாவினை ஏற்பாடுகளை செய்திருந்தார். விழாவின் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்துலா ஏழை மாரியம்மன் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ கருணாபுஸ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க அஸ்திர ஹோமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி முதல்வரின் ஆசியுடன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரியில், குறிப்பாக முத்தியால்பேட்டையில் முக்கியமான அடையாளமாகும் இந்த திருக்கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த திருக்கோவிலின் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வந்தார். குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர்கள் இந்த அம்மனின் அபிஷேக நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு அம்மை நோயிலிருந்து விரைவில் குணமடைவர் என்பது ஐதீகம். கடைசியாக இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் பிறகு திருக்கோவில் பல்வேறு காரணங்களால் திருப்பணி செய்யப்படாமல் இருந்து வந்தது. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் செய்த பல்வேறு முயற்சிகளின்படி திருக்கோவிலுக்கு திருக்கோவில் நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் தமிழொலியை நியமித்து மற்றும் 31 நபர்களை கோவில் திருப்பணிக்காக அதிகாரியின் பரிந்துரைப்படி நியமித்து சுமார் 4 கோடி ரூபாயில் திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா 19ஆம் தேதி காலை கோபூஜை, தன பூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து மகா சரஸ்வதி ஹோமம், அக்னி சங்கரணம், மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து காலை மங்கள இசையுடன் தொடங்கி 4ஆம் கால யாக பூஜைகள், அக்னி காரியம், மகா பூர்ணாகுதி நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமனை வழிபட்டு சென்றனர். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு புதுச்சேரி உப்புளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மற்றும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் 2500 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளது. இதில் கைப்பந்து, கபடி, ஹாக்கி, ஹேண்ட்பால், கூடைப்பந்து, டென்னிஸ் உள்ளிட்ட 16 போட்டிகள் நடைபெறுகிறது. இதில் 14, 17, 19 வயதிற்குட்பட்டோர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் பங்கு பெற புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 540 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக புதுச்சேரி உப்புளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வீரர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கும் சுமார் 2500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். பின்னர் 2வது கட்டமாக புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த மாணவர்கள், சிறந்த வீரர்கள் 540 பேர் தேர்வு செய்யப்படுவர். அவர்களுக்கு 1 மாதம் தொடர் பயிற்சி அளித்து தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் கைகளில் வண்ணம் பூசி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்டித்தும், நீதி கோரியும், பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் ஜிப்மர் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து 9வது நாளாக மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள்,
மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் மருத்துவர்கள் நூதன முறையில் கைகளில் வண்ணங்கள் பூசிக்கொண்டனர். பின்னர் டிஜிட்டல் பேனரில் கைகளில் இருந்த வண்ணங்களை பதிய வைத்து படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் மின்துறையை தனியார் மயமாக்கும் வகையில் அரசின் நடவடிக்கை தொடர்ந்து இருப்பதால் உடனே தனியார் மயமாக்கும் முடிவை கைவிடக் கோரி இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பிலிருந்து துவங்கி மிஷன் வீதி வரை நடைபெற்ற போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் துவக்கி வைத்து பேசினார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராமச்சந்திரன், தமிழ்ச்செல்வன், சீனிவாசன், பிரபுராஜ், கொளஞ்சியப்பன், கலியமூர்த்தி, சத்யா நகர் கமிட்டி செயலாளர் மதிவாணன், உழவர்கரை நகர செயலாளர் ராம்ஜி, இடைக்கமிட்டி செயலாளர் ராமமூர்த்தி, சரவணன், அன்புமணி, மாநில குழு உறுப்பினர்கள் ராமசாமி, சரவணன், இளவரசி, சஞ்சய், சேகரன் உள்ளிட்ட திரளானோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். சுமார் அரை மணி நேரம் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான மருது பாண்டியன் அன்னதானம் வழங்கினார். வருகின்ற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்று நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறும். இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இரவு பகல் பாராமல் செல்வார்கள். அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகில் முக்திதாஸ் தலைமையில் பக்தர்களுக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாண்டு அன்னதானம் தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான மருது பாண்டியன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரிடம் அன்னதான திட்டத்திற்கு நன்கொடையும் வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த பூஜைக்கு உபயதாரராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்த பூஜையிலும் பங்கேற்றனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உப்பளம் நேதாஜி நகரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக முதல் தளம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி நேதாஜி நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 21,51,00,000 செலவில் முதல் தளம் அமைக்கும் பணி தொடங்கியது. இதனை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் காத்தலிங்கம், செல்வம், காலப்பன், விநாயகமூர்த்தி, ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். உருவையாறு ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி வெளியனூர் கொம்யூன் உருவையாறு ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இவ்வாலயத்தில் புதிய மகா மண்டபம், கொடிமரம், புதிய நிலையம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்க்கை அம்மன் சன்னதிகள் அமைக்கப்பெற்ற திருப்பணிகள் முடிவடைந்து ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், தீபாரதனை நடைபெற்ற செவ்வாய் அன்று காலை விநாயகர் பூஜை, ஸ்ரீ லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமத்தை தொடர்ந்து மாலை வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்ற முதல் கால யாக பூஜைகள் துவங்கி மகா தீபாரதனைகளுடன் நிறைவு பெற்று நேற்று காலை 2ஆம் கால 3ஆம் கால யாக பூஜை, அஷ்டபந்தனம் சாத்துதல், மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகிதி செய்து கலச புறப்பாடு நடைபெற்று ஆலய விமானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு
மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகர கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் நிரந்தர வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்தான ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் நிரந்தர வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் வேளாண் அலுவலர் வெங்கடாச்சலம் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக துணை வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்மா துணை திட்ட அதிகாரி கலைச்செல்வி கலந்து கொண்டு ஆத்மா திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் இயற்கை வேளாண்மையின் தொழில்நுட்பத்தை பற்றி எடுத்து கூறினார். மதகடிப்பட்டு துணை வேளாண் இயக்குனர் சாந்தி, பாகூர் வேளாண் அதிகாரி பரமானந்தன் ஆகியோர் பயிற்சியில் கலந்து கொண்டு இயற்கை முறையில் பயிர் சாகுபடி கருத்துக்களை வழங்கினர். மேலும் சிறப்பு விருந்தினராக புதுவை மற்றும் தமிழ்நாடு இயற்கை விவசாய வெற்றி செல்வன் விவசாயத்தில் சாகுபடி முறை பற்றி தொழில்நுட்பத்தை எடுத்து கூறினார். மற்றும் இயற்கை முறையில் உரம் தயாரித்தல், சிறுதானியத்தை மதிப்பூட்டுதல் மற்றும் பழவகை பொருட்களில் மதிப்பு கூட்டுதல், இயற்கை முறையில் இருக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கண்ணாயிரம், கிராம விரிவாக்க பணியாளர் நாகராஜன், ஏழுமலை, ஆதிநாராயணன் ஏற்பாடு செய்திருந்தனர். நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் காட்டேரிக்குப்பம், கொடாத்தூர், சுத்திகேணி, குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தேர்தல் அலுவலகம் அருகில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் எஜமான விக்னேஸ்வரர் பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, பிரம்மச்சாரி பூஜை தொடர்ந்து இன்று மகா தீபாரதனை நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.